முராத்தனா முராத்தன் வந்து அந்த நாங்கள் நாகம் போடுவோம், சூட போடுவோம். கிலோ லைட் ஹவுஸ் இங்கே பாருங்கோ, இதுதான் சாப்பாடு கடை. அந்த 4 பேருக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் சீரியா அடியில் நிற்கிறோம். பாருங்க எப்படி பாதையாண்டு, சூப்பர் பாதை. இப்போ நாங்கள் பச்சிக்கடவுக்கு போகிறோம். இங்கே சீரியா இஞ்சாலி பக்கம் இருக்குது. சீரியா குன்று நல்லா இருக்குண்ணே. யானை காடு தான். இங்கே யானைக்கு இந்த மின்வேலியெல்லாம் போட்டிருக்கு. பொல்லநறுவை. இப்போ நாங்கள் பொல்லநறுவைக்கு வந்துட்டோம். என்னண்டா சரியாக நிற்கிறது டயர்ட். அங்கே நிற்குது நான் யானை. வெர்டிக்கலோ பயணம் இன்னும் 100 கிலோமீட்டருக்கு மேலே கிடக்கு. இன்றைக்கு வந்து 350 கிலோமீட்டர் பயணம் செய்தாச்சு ஆல்ரெடி. அவ்வளோ டயர்டாக கிடக்கு. எனக்கு முத்து நாள் வரை இரவு நித்திர வரையில போர் வேண்டாம், எனக்கு நித்திர வராது. உளுந்து வடைன்ற ஒரு வடை வேணான் சிங்களாக ரப்பர் வடை. ரப்பர் மாதிரி தாங்க எனக்கு அதிகம் வச்சிருக்குது. நாங்களும் திரும்பி இன்னும் வாங்க பிளேண்டியும் இது அடிக்கிறோம். இன்னும் 90 கிலோமீட்டர் கணக்கு ஆட்டுது. என்னென்னா நாங்கள் வடை ஒன்று தான் கொண்டு கேட்டேன் நான். அப்போ அந்த அக்கா கேட்டால் பருப்பு வடையோ உளுந்து வடையோன்னா அப்போ நான் சிரித்து வந்தது. உளுந்து வடையன்ட்டு சொன்னேன் நான். ஆனால் உளுந்து வடையே இல்லாது ஒரு ரப்பர் வடை மாதிரி கிடக்கு, கோதுமை மாவு வடை மாதிரி. இல்லை இல்லை, இது ஓட்டு மாவடி. ஓட்டு மாவடி அது கல்லடி பாலம்னு சொல்கிறோம். பெருசு சவுக்கு அப்படி பணந்து கிடக்கு. பெரிய மரம், பெரிய சவுக்க மரம். யாழ்ப்பாணத்தில் இந்த அளவு இல்லை சவுக்கு. வேறங்க கரை வேலை இழுத்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன நான் இழுத்து பார்த்து நாங்கள் சரியான கஷ்டம். இது இந்த ஐயா பாட்டு படிக்கிறேன். இது எவ்வளோ நேரத்தில் இழுத்து முடிப்பீங்க? ஒருக்கா போட்டிங்கண்ணா 2 மணித்தியால. அப்போ புரியவில்லை எழுக்க தொடங்கிட்டீங்க. இவ்வளோ கயிறம் இழுத்துட்டோம். இப்போ என்னென்னா இங்கே பாருங்க, இழுத்து கடைசியால் என்ன செய்வேன்டா திருப்பி முன்னுக்கு போவேன். அப்படியே போய் முன்னுக்கு போய் திருப்பி இழுப்பினா அப்படியே ரொட்டேஷனில் போய் கொண்டிருக்கும். இது வந்து ஒரு பக்கத்தின் கயிறு, அதே மாதிரி மெட்ட பக்கத்தின் கயிறு அங்கே இருக்குது பாருங்க. சும்மா நீ காட்டுறேன். சும்மா இல்லை, சரியான கரைச்சலான விஷயம். இது போட்டு தான் இழுக்கிறீங்க. கட்டியை போட்டு தான் இழுக்கணும். அவ்வளோ டைட்டாக இருக்குது. இழுத்து பார்த்து நாங்கள் இருந்த ஒரு அண்ணா முன்னுக்கு போகிறேன். அப்படியே இழுக்க போகிறேன். ஐயா வணக்கம். என்ன பேர் உங்களுடைய? ராசுதுரை. அப்போ எவ்வளோ காலமாக இழுக்கிறீங்க? ஓ 20-30 வருஷம். இந்த கால் அப்படி இதாக இருக்குமே. ஐயாவுக்கு வேர்த்து கொட்டிடுங்க பாருங்க. ஷர்ட் எல்லாம் நினைஞ்சிட்டுது. பாட்டுகள் படிக்கிறேன் இல்லையோ? படிங்கம்மா. ஒரு வரைக்கும் படிக்கிறேன். சரி, என்ன இப்படி வீரமாக்குறாங்க? இங்கே பாருங்க, இப்படி ஒரு சாய்வில் தான் இருக்கு இந்த கடற்கரை. ஐயோ, வேறு வந்து இப்போ இழுக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி இருக்குது. ஐயோ, இது இங்கே பாருங்க, கையை பார்த்தா தெரியும் என்னென்னு இழுக்கிற மாதிரியா. இதுக்காக
கிட்டத்தட்ட 30 பேர் வேணுமா ஒரு டீமில் இழுக்கிறேன்டா. ஓ அப்போ இது என்னென்ன மீன்கள் பாடுறது? மீன் பாறை படும், இளவாழை படும், சூரம் படும், இந்தாணி பாறை குட்டி படும். கடல் பரப்புலேயே இலங்கை 56 கடலில் ஆகிடம். தண்ணி குடிச்சு அவ்வளோ கலைக்குவீங்க. மீன் பாடம் தேர்நாடு அனுப்புவாங்க. மீன் பாடம் தேர்நாடு இனி வந்து பாடி மீனமா எல்லாம் கரை விலை இழுத்து முடிக்கோன்னே. என்ன இல்லை என்ன இப்போ நாங்கள் இஞ்சாலி பக்கத்துலேருந்து அங்கால போக போகிறோம். மற்ற பக்கத்துக்கு போய் இங்கே வந்து சாப்பாடு கடையும் இருக்கா, பிடியா இருக்கா, சாப்பிட்டுட்டு இதில் குழாய் கிணறு ஒன்று அடித்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடிங்க பார்ப்போம், நல்ல தண்ணி வருதுன்னு பார்ப்போம். என்ன உடம்பு நல்ல தண்ணி தான் வருது. என்னென்னா அந்த தண்ணியை குடிச்சு நல்ல தண்ணியாக கிடக்குது. உண்மையாக ஒரு கயிறம் இல்லை. இதில் இந்த கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இஞ்சாலேயே நல்ல தண்ணி தானே. இங்கே பாருங்க, இதெல்லாம் கடற்கரை இருக்குது. பக்கத்துலேயே ஒரு 10 மீட்டருக்கு இஞ்சாலேயே நல்ல தண்ணியா. 1 கிலோவில் வருமாண்ணா? கிலோ 250 ரூபா. அதில் ஒரு இந்து கோவிலும் இருக்குது. இப்படியே பாருங்கோ சின்ன சின்ன பாடிகள் இருக்குது, ஓலை கோட்டில்கள். இதில் தான் வந்து இருக்கணும் மக்கள். இங்கே பாருங்கோ, இதுதான் சாப்பாடு கடை. சின்ன ஒரு கொட்டில் மாதிரி போட்டிருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் உள்ளே போய் சாப்பிட போகிறோம். பரோட்டா இருக்கா, தோசை இருக்குது, வேறு என்ன ஐயா இருக்குது? சொல்லுங்கள், வேறு என்ன கதைகள் இருக்குது? இது கறிகள் என்ன இருக்குது? கறி கருவாடும் தக்காளி சொதிந்தாரி. சரி தாங்க, உங்களுக்கு பரோட்டா தாங்க. 2 தானே எடுத்து சாப்பிட போகிறோம். 4 பரோட்டாவா சாப்பிட போகிறோம். இங்கே பரோட்டா 4 இந்த கறி ஒன்று தந்துருக்கிறோம். அதேமாதிரி நெத்தலி சம்பல் எல்லாம் வச்சு இங்கே வரும். இப்படி ஒரு செட்டாக 150 ரூபா. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஐயா எங்களுக்கு டீ போட்டு கொண்டுருக்கிறேன். பாருங்க, பழைய பாட்டு படித்து கொண்டுருக்கு. சின்ன ரேடியோ இருக்குது. அந்த 4 பேருக்கு நன்றி. சிறுவருக்கு அன்பு, முதியாருக்கு மரியாதை இல்லாத ஆலை. சீனி குறைச்சி கேட்டேன் நான், ஒரே சீனியா போகுதுன்னு. இவருக்கு நோம இல்லை. நீ பாருங்க, தூண்டில ஐயா நீ வேற பக்கத்தில் குத்தி வச்சுருக்கிற. நிறைய இருக்குது. தூண்டிலையும் பிடிக்கிறதோ? போட்டில் போய் தான் பிடிக்கணும். என்ன இதுக்கு போடுவீங்க பிடிக்கிறதுக்கு? மீன் நாங்கள் நாகம் போடுவோம், சூட போடுவோம். சூட மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கும். பெரிய மீன் பிடிக்கும். சரி சரி. எவ்வளோ காலமாக செய்யுங்க? நாங்கள் ஒரு 25 வருஷம் பிடிக்கிறேன். சரி ஐயா. இப்போ எத்தனை மணிக்கு வரணும் இங்கே இதில் பார்க்குறேன்டா? பார்க்குறேன் 6 மணிலேருந்து. சரி சரியா, ஓகே. 5:30 வரணுமே. நாளைக்கு நாங்கள் வரோம். இன்றைக்கும் நின்று எடுக்க போகிறோம். சரி, நன்றியம்மா. நீங்கள் வளமையாக புட்டு சமைக்கிறேன். நீங்கள் கேட்டீங்க, நான் அப்படி அங்கால போட்டு நாளைக்கு வரோம். பாருங்க, கீரி மீனா இவ்வளோ சின்ன கிடக்கு. இது என்ன செய்வீங்க? உதே இந்த இது இந்த ரொட்டியோட எல்லாம் தெரியும் அதில் எங்களுக்கு. கீரி மீனா இது அவருக்குற மாதிரி இருப்பாங்க. இது நேற்று நான் போட்டுவிட்டேன். நான் வேண்டி எவ்வளோ காசு? எவ்வளோ? 500 ரூபாப்பா. 500 ரூபா. சின்ன பெருசுமே இருக்குல்ல கீரி மீனில். இது மரக்கறிகளுக்கு இப்போ புட்டுக்கு கறி ஆக்குறேன். நான் மரக்கறிகளுக்குள்ளே போட்டு ஆக்குறதுக்கு நல்ல தானே, நல்லா இருக்குன்னு அதுக்காக நான் போட்டு காய வச்சு எடுக்கிறேன். அப்போ இங்கே தண்ணி பிரச்சனை இல்லை உங்களுக்கு? நல்ல தண்ணி அந்த கிணத்துல நல்ல தண்ணி போட்டு வச்சு அதில் அவ்வளோ. சரி சரிம்மா. இங்கே பாருங்க, அங்கே அளவு இடத்த கரவேலை இழுத்து கொண்டிருக்கணும். அது வந்து டிராக்டரில் இழுக்கணும். இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். சரி சரி. எத்தனை மணிக்கு இங்கே வந்தால் பார்க்கலாம் இதுகள் காட்சிகள்? மீன் பிடிக்கிறது பார்க்குறீங்கன்னா காலையில் ஒரு 4 மணி வர. சரி.
இவன் ஜெலிஃபிஷ். ஆமாம், கொண்டு போகுது. இங்கே பாருங்க எந்த பெரிய மரங்கள், சவுக்க மரங்கள். இங்கே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இந்த கரை வேலை இழுபட்டு கொண்டு இருக்குது, வேலை தெரிய தொடங்குது. இந்த ஒரு ஆள் போகிற உள்ளே போயிட்டேன். இவ்வளவு கயிறு இருக்குது, இவ்வளோ கயிறையும் இழுத்துருக்கணும் தானே. பாருங்க இப்போ மிஷின் தான் இழுக்குது, மிஷின் இழுக்கிற எப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க வளைவா தெரியுதோ, அவ்வளோ தூரத்துக்கு போகுது இந்த கையில். இந்த பங்காள இறக்கி கொண்டு வரீங்க, வேற கிட்டவா வரீங்க, ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். இந்த டிராக்டரும் சேர்ந்து அந்த வீலும் செட்டு சேர்ந்து 65 லட்சம் ரூபா முடியுமா இப்போ. அதேமாதிரி ரெண்டு 1,30,00,000 இந்த 2 டிராக்டரும் அந்த சுற்றுற வீலும் காரணம் எவ்வளவு செலவழிக்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மீன் பெருமென்னு சொல்லிங்கன்னா முன்னைக்கு நாங்கள் நின்று பார்க்க போகிறோம் எவ்வளவு மீன் பெறுதாண்டு. இது வந்து கல் வருது, சிமெண்ட் கல். இதில் ஒரு டிராக்டரில் அழிக்கணும், அதே மாதிரி அங்காலையும் ஒரு டிராக்டரில் அழிக்கணும். டிராக்டரை கொஞ்சம் 2 டிராக்டரையும் கிட்டவா கொண்டு வரீங்க. அப்படி என்னென்னா அந்த விலை வந்து சின்ன சின்ன வேற அப்படி வந்து கொண்டிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுறாங்க. ஆக்கள் இன்னும் கிட்டவா போயினோம். வேறு நான் கிட்டவா வந்துட்டு இப்போ நான் அதில் வீடியோ எடுக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பருத்தி துறையில் வந்து நாங்கள் ஒரே ஒருக்கா பார்த்துனாங்க கரவேலை இருக்கு. 2 இடங்களெல்லாம் கரவேலை இல்லை. இங்கே மட்டக்களப்பு அவ்வளவு ஃபேமஸ் இந்த மீன்பிடிக்கு. இப்போ இங்கே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ பெரிய மீன்கள் வருதுன்றா பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் மீனாக்கட்டு இவ்வளோ ஆக்கள் நிற்கணும். அப்போ அதில் வந்து நிறைய மீன்கள் பிடிபட்டால் தான் இவைக்கு ஒரு வருமானமாக இருக்கும். எவ்வளோ கிட்டவா வந்துடுது. அப்புறம் பெரிய மீனெல்லாம் இதுங்க பாருங்கப்பா, இது மீன்கள். மீன் பாய்கிறது தெரியுது ஒன்று பாருங்க, மூடிக்கொண்டு வருது விலையை. இதுதான் எல்லாம் உற்சாகமாக 2 ஓடி எல்லாம் செய்யணும். வாயை மூடினோம் வேண்டாம். இந்த வாய்க்குள்ள தான் அங்கே மட்டும் இருக்கு வேலை, அங்கே கீழே மட்டும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இப்பதான் சின்ன வேலை வந்து கொண்டிருக்கு. சுவர்த்த மீன் எல்லாம் தெரியுது. அம்மா வந்திருக்கிறா மீன் வேண்ட போல. மீன் வேண்ட வந்தீங்களா? மீன் குஞ்சு அள்ளி போடியும். இது என்ன மீனம்மா? என்ன
ஜெலி ஃபிஷ் எல்லாம் வந்தோம். கை கடிக்காதோண்ணா அந்த ஜெலி ஃபிஷை பிடிக்க. மீனை கொண்டு போயினோம். அது என்ன சார் அண்ணனை செய்யற நீ? அதை கொண்டு போய் என்ன செய்யறது? அதை கொண்டு போய் என்ன செய்யணும்? மீனை கழுவ போயினோம். அவரும் போற நுரை மாதிரி இருக்கு, அதான் கழுவினோம். இந்த மீன் முராக்கனா? முராக்கன் வந்து ஆத்துலையும் இருக்கும் அப்படி சொன்னேன். ஆத்துலையும் இருக்கு, கடல்லையும் இருக்கு. ஆத்துல வருது இங்க. கழுவி போட்டு கொட்டிக்கணும். சந்தை ஹோல்சேலில் விற்கணுமா? ஓடுங்க ஓடி போயிடும் வேணா. மணலுக்கு நடக்கல தானே கொண்டு. என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்தா ஆளும் பெரிய மீன்கள் வேறு மாட்டா. அந்த சூரை மீன், கீரி மீன், சின்ன மீன் எல்லாம் வந்தது. அது என்ன வேணும்? இன்னொரு சொன்ன ஒரு மீன் குளத்து என்ன குளமாறுகள் இது வர மீனா ஏலங்கூறு படுது. ₹1000 கட்டிருக்கணும். அங்காள நல்ல மீன், இங்காள நல்ல மீன். அங்காள 38 கிலோ, 34, 33, கூட 5 கிலோ. இங்கே வந்து இந்த தொழில் செய்கிறார்கள் மீன்களை வேண்டி கொண்டு போயினோம். மீன் கொண்டு போய் நம்ம மேலே இதை கேட்டு இது கிலோ கணக்கு தான். இது வந்து 1 கிலோ 230 என்ன? ஒன்று கிட்ட 10 கிலோ வருமாகுவேன். 33 கிலோ. வேற சவுக்குண்ட உயரத்தை அடுத்த மீன் செட் வந்துடுது. கீரை வடை, தயிர் வடையா? 700, 3000 உளுந்து வடையும் கீரை வடையா? இனிப்பா? இதெல்லாம் எவ்வளோ அண்ணா? 100 ரூபாய்க்கு 3 பரவாயில்ல, பெருசாக தான் இருக்கு. நன்னீர் மீன் பிடிச்சு கொண்டு வரீங்கன்னா கிட்ட போயிருக்கா பார்ப்போம். இந்த நேக்குட்டியல் அதான போயிடும். இங்கே நேக்குட்டியல் காலை எதில் ஒன்று. அடே என்ன ஆடுறீங்க? பசிக்குதே.
இங்கே வேற நடுவில் ஒரு தீவு மாதிரி மீன் பிடிக்கத்தான் எங்கேயும் பார்த்தாலும் பார்க்க முடியாது. கடற்கரை மீன் விலையை போட்டுட்டு வந்திருக்கேன் நம்ம. என்ன விலை போட்டுட்டா வாரீங்க? நாங்கள் மீன் நினச்சிட்டு வந்து நாங்கள் இந்த ஆற பேருங்க எப்படி வருதுண்டு இப்படியே வந்து இந்த இடம் ஃபுல்லாக போகுது. இது என்ன மீன் அண்ணா? சூட இந்த நல்ல தண்ணிக்கே வருமா? உங்கள் இடங்கள்லாம் உப்பு இதுக்கு தான் இருக்கு. இப்போ அது அதடியில் கிழக்குது ஏன்னா ஆறு 2-3 இடங்களில் கிழக்குதா மாறு. இப்போ இது வந்து கொஞ்சம் சவர்த்தன்மை இருக்குமா, உப்புத்தன்மை இருக்குமா. அதால தான் இங்கே பாருங்க அந்த கடல் மீன்கள் சூடா மீன் எல்லாமே இருக்குது. இறால் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறோம். இது எவ்வளோ என்ன 1 கிலோ சூட மீன்? இவன் 2 பேர் இல்லை 3 பேர் வேற போதுப்பா. போங்க போங்க. இங்கே வந்து நன்னீர் மீன்படி என்று நாங்கள் போனாங்க. அந்த தண்ணி வந்து ஆற்று தண்ணி என்று சொன்னாலும் கொஞ்சம் உப்பாக தான் இருக்குது. ஆகவே அந்த உப்பு கடலோட கிழக்கிற இடத்துலேருந்து உப்பு கலந்து கொஞ்சம் உப்பு தண்ணி மீன் எல்லாம் இங்கே நிற்குது. சூட மீன், காயல் மீன் அதுகள் எல்லாமே இருக்குது. சரி வாங்க. ஐயா வந்து விலையை வந்து கொடுத்துறேன். என்ன இந்த பிஞ்சதுகளை தன்றதால புதுசாக செய்து கொண்டு இருக்கிறீங்களா? புதுசு நீங்களாம் இது எப்படி தானே செய்கிறது? என்ன அப்படி நீட்டாக வருது? இவர் வந்து சாரி இந்த கட்டெல்லாம் கட்டி அப்படி இவர் தானே இந்த நூலில் இருந்து செய்கிறார். நூல் வச்சிருக்கிறார். இவர் தான் செய்கிறார் ஐயா. இந்த அளவு என்னண்டு பார்க்குறீங்க? உங்களோட அனுபவத்தில் இருக்குங்கண்ணா. ஒன்றுக்கு போட்டு எவ்வளோ காலமாக அதை செய்கிறீங்க? உங்களோட தேவைக்கு பயன்படுத்துறதோ விற்கிறதுக்கு? உங்களோட தேவைக்கு வீச்சு வேலைக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு கடை இருக்குது. இங்கே பூனைக்குடியை படுத்துருக்குற. இங்கே பாருங்க எவ்வளோ போட்டில் தொழில் செய்து கொண்டிருக்கீங்க. போட்டுகள் வந்து கொண்டே இருக்குது. பரோட்டா கடையே உடனடியாக செய்து கொண்டிருக்கிறார். என்ன பரோட்டா அப்படியே செய்திஞ்சல பரோட்டா போட்டு கொண்டிருக்கிறேன். பட்டிக்கிலோ லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு இருக்கிற இடத்துல அந்த ஆறு வந்து முடிவடையுது. அந்த ஆறு முடிவடைய இடத்துல போட்டிங் சேவை எல்லாம் இருக்குது. இது வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். அங்கால பார்த்தோம்னா அப்படியே கடல் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க வான திரைப்படத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இந்த போட்டிங் சேவை இருக்குது. பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். வேறு வந்து சந்தையில் கருவாட்டு கடை இருக்குது. இது கும்பலா என்னென்ன இதெல்லாம் கிலோ கணக்கு விற்கிறீங்க? கிலோ கேட்குறாங்களா கொடுக்குறேன். 1/4 கிலோ இதெல்லாம் விட 1000 சின்ன மீன். இது என்ன மீன்? அது ஐயா மாசி. ஐயா மாசியா பேர்? அது புது பேர். இதை விட காஞ்சா அப்புறம் இப்படி வந்துடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா பழசாரி உப்பு வெளியே வந்துடும். அந்த நீள மீன் என்னன்னா? என்னங்க அந்த நீள மீன்? அது வாழை. வாழை இங்கே நிறைய வச்சிருக்கிறேன். நிறைய வச்சிருக்கிறேன்.
வந்து வெளியால் வச்சு விற்கணும். இந்தியாவில் வாழைக்காய், வாழைப்பழங்கள், காய்கறிக்கு வச்சிருக்கீங்க. இது எவ்வளோ ஒரு 100 ரூபா. சரி. ஒரேஞ்சு மாங்காய் இருக்கு. மீனை உடனே வெட்டினா அங்காலே மீனை வெட்டி கொண்டிருக்கிறேன். என்ன மீன் ஐயா? மீன் வெட்டுப்படுது பாருங்க. இதில் அப்படியே போட்டில் வந்து மீனில் விற்று கொண்டிருக்கணும். மீன் வந்துருக்கு. அறையலையாடா அவனுக்கு. மீன் அவ்வளோ ராளவில் என்ன 1 கிலோ? 2200. 1600 ரூபா. அந்த மீன் கோணிக்கலாட்டி 5 என்ன மீன் அது? வடிவான மீன் இருக்கு. அடியான மீன் வீடியோ பண்ணி போட்டு ஆயின்னு வந்து என்ன ரொம்ப இது இந்த கலர் மீன் வந்து மகர மீன், மற்றது கிளாத்தி மீன். அந்த மீன் எவ்வளோ போகுதுடா? ஃபோட்டோ எடுத்தா என்ன தரணும்? ஃபோட்டோ எடுத்தா எங்களுக்கு என்ன தரணும்? போட்டோ தானே காலையில். ஃபோட்டோ நீங்கள் எடுங்க, அவரே எடுத்துட்டு போங்க. நம்ம இது இங்கே இந்த கடற்கரையில் இந்த மீன் பாடுதோ? தலப்பத்து எல்லா மீனும் பாருங்க. இது என்ன பேர் இருக்கு? இந்த டின் மீனுக்கு வர்றது சூரிய. அது சூரிய இல்ல இல்ல எல்லாமே சூரன் எல்லா மீனுமே இதான மீன். இந்த மீன் 1 கிலோ 3000 ரூபா 2000 கிலோ. வாங்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து தண்ணி குடிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கா? போத்துல கிடையாது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மாமாங்க பிள்ளையார் கோவில். பாருங்க, மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. சரியான ஃபேமஸான கோவில். இந்த கோயிலுண்ட தலை விருட்சம் குருந்தை மரம். பெரிய ஒரு கேணி இருக்காங்க அதில். சரி, நாங்கள் ஃபேமஸான கோயிலை பார்த்துட்டோம். இந்த பாருங்க, இந்த ஆற்றங்கரையோரம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்குன்ட்டு. இந்த கோயிலுக்கு முன்னால் வந்தால் இளநியல் விற்கிறது பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. நான் சீவி விற்கணும், வித்தியாசமாக இருக்குது. ஹச்சான் பண்ண போகிறோம். ஆனால் ஹச்சான் எவ்வளவு? ஒரு சேரு தாங்க. அதே மாதிரி வாங்கினேன். அதே மாதிரி இங்கே சோளம் 500 10 சோளமா? அவிக்காத தானே? அதே மாதிரி இங்கே மீனும் இருக்கு. இது என்ன மீன் ஐயா? இது என்ன மீன்? கழுத்தி மீன். ஃபோட்டோ பிடிக்க அவருக்கு பிடிச்சி போனால் டார்ன்றாங்க. இன்னும் மாறாத நானும் கடன் கடை கொண்டு விற்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சவுக்கடி கடற்கரை. எந்த இடம்னா பெட்டிக்கிலோவில் சவுக்கடி கடற்கரைக்கு நாங்கள் வந்தோம். எப்படி இந்த கரவேலை மூலம் கையாலை முழுக்கினோம், அதே நேரம் டிராக்டரில் கொடுவியும் முழுக்கினோம். உண்மையாக வேறு லெவல் அனுபவம். இதை வந்து ஏலத்துக்கு எப்படி போகுதுன்னு காட்டியிருந்தோம். நாங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் பாருங்க, ஒரு சந்தைக்கு வந்து ஒரு அண்ணா கொண்டு போகிறார், மார்க்கெட்டுக்கு போகுது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஆதரவை தாருங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.